குருமா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 3/4 கிலோ குடம்பாக்கு 3 தக்காளி 3 வெங்காயம் போடுறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கலை. நல்லா வதங்கின உடனே இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச கடம்பாவை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி விடும், தண்ணி சேர்க்காதீங்க. ஈஸியாக செய்யணுன்னா குக்கரில் செய்யுங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் விடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். இப்போ இதை நான் 10லேருந்து 15 நிமிஷம் தான் வேக விடுறேன். இதுலேயே தண்ணி விடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்